பரலோகத்தில் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் எதற்கு இந்த ஆராதனைக்கு வருகிறோம், ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? இந்த வேத புஸ்தகத்தை தெரு வழியாக, ரோடு வழியாக, நம்முடைய கிராமத்திலிருந்து நாம் வரும்போது நம்முடைய கையில் ஏன் சுமந்து கொண்டு வாரோம் என்றால், நம்முடைய எட்ஜு, நம்முடைய எண்டு, அது தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அனுமதி வேண்டும். ஒரு காம்பவுண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அனுமதி வேண்டும். அனுமதி வேண்டும். ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது என்றால் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் முக்கியமான ஆளை பார்ப்பதற்கு என்னது வேண்டும், அனுமதி வேண்டும். எல்லாவற்றிலையும் அனுமதிகள் வேண்டும். உள்ளே பிரவேசிப்பதனுடைய காரியங்கள் வெளிப்படும். அதே போல பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். பரலோகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்க வேண்டும். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். ஆளுக்கு ஒவ்வொரு வசனமாய் மாறி மாறி வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள், வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர் வரைக்கும் கூறுகிறார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். 3வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இப்போ இங்கே நாம் பார்க்கும்போது வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான். எத்தனை கோடி ஜனங்கள்னாலும் உள்ளே போவதற்கு ஒரே ஒரு வாசல் தான். ஆனால் இந்த ஆலயத்திலே 5 வாசல் இருக்கிறது. அதற்கு இன்னும் நான் நல்ல விளக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், பக்கத்தில் இருக்கிற டீ மார்ட்டுக்கு போங்க, உள்ளே போகிறதுக்கு எத்தனை வாசல் தான், ஒரே வாசல் தான். வெளியில் உள்ளே போன வாசல் வழியா வெளியில் என்ன செய்ய முடியாது. அப்போ நல்லா யோசித்து பாருங்க. இதெல்லாம் வேத வசனத்தின் படிகாரம் சில சம்பவங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் பார்க்கும்போது பரலோகத்துக்கு போகிறதான பிரவேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இவ்வளவு நாளும் நாம் கர்த்தரை ஆராதித்து விட்டோம். இவ்வளவு நாளும் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாளும் இந்த வேத புஸ்தகத்தை தியானிக்கிறோம். இவ்வளவு நாளும் காலையில் எழும்பினுடனே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எதற்காகனா நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கே போனோம்? எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போகாமல் கைவிடப்பட்டாச்சுன்னா நம்மளை போல பரிதவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. நல்லா என்னை கவனிக்கணும். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு அதை தான் சொன்னார். பரலோகத்தில் பிரவேசிக்க ஜனங்களை ஜாக்கிரதைப்படுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே பெட்ரோல் டீசல் எல்லாம் இவ்வளவு நாசமா போகுது, எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு என்ன செய்கிறது, வரப்போகிறத. அதான் அந்த காலத்தில் சொன்னாங்கல்ல, இப்பவும் சொல்றாங்க, பழைய உணவுக்கு என்ன செய்யுங்கள், தாய்மார்களே ரெடியாக இருந்துடுங்க, பழைய அடுப்புக்கு நீங்க திரும்பணும். அம்மா, பழைய அடுப்புக்கு திரும்பக்கூடிய ஒரு காலம் என்ன செய்கிறது. இன்னைக்கு நிறைய ஹோட்டல்கள் அடைத்து விட்டார்கள். உன்னை கேட்டையில தூத்துக்குடியில் எல்லா ஹோட்டலும் இருக்கடா அப்படின்னு.
ஆமாம், ஒரு சில ஹோட்டல்கள் தான் இருக்கு. அந்த ஹோட்டல்லையும் சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு ஆம்லேட் கேட்டால் கூட இல்லைன்றதாங்க. இன்னைக்கு காலையில் கேட்டேன், எதற்காக இதை சொல்றேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கைகள் கூடுகிறதோ அந்த சேர்க்கைகளினால் அழிவு இருக்கிறதை தவிர நல்லது இல்லை. இயற்கையினால் நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்கிறார், பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள். எதன் வழியாய் பிரவேசியுங்கள்? வாசல் வழியாய். வாசல்கள் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வாசல் தான். அந்த வாசல் கொஞ்சம் இடுக்கமா இருக்கும், கொஞ்சம் நெருக்கமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாயும் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அதில் வழியாக தான் பிரவேசிக்க முடியும். ஏறி குதிச்சு என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏறி குதித்து ஓட முடியாது. இப்போ இந்த வாசல் அடப்பட்டிருக்குன்னா நல்ல லாங் ஜம்ப் பண்ண தெரிஞ்சவங்க வேணா வெளியிலேருந்து உள்ளே என்ன செஞ்சிடலாம், குதிச்சிடலாம். வெளியிலேருந்து உள்ளே என்ன செஞ்சிடலாம், குதிச்சிடலாம். லாங் ஜம்ப் தெரியாதவங்க குதிக்கும் போது மூக்கும் உடையும், கழுத்தும் உடையும், கையும் உடையும், காலும் என்ன செய்யும், உடை. எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், என் அன்பு தேவனுடைய சினமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாசல் இப்பொழுது திறந்திருக்கிறது. அந்த கிருபையின் வாசலை அடைபடும் முன்னே, இப்போ கிருபையின் வாசல் கிருபையாய் திறந்திருக்கிறது. இந்நாட்கள்ல நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கவில்லை என்றால், இயேசு வரும்போது வாசல் என்ன செய்யப்படும், அடைக்கப்படும். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அந்த மின்னலானது தோன்றி மறைவது போல இயேசு தம்முடைய ஜனங்களை அவிதமாய் சேர்த்து கொள்வார். அவிதமாய் என்ன செய்வார், ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் பாடினதான பாடல்கள் எல்லாவற்றிலையும் இயேசுவின் வருகை குறித்ததான சென்டென்ஸ் என்ன செய்தது, இருந்தது. அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சரி, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதும் கைவிடப்படாத நகரம் என்றும் என்ன செய்வாய். அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் போது, நான் மறுபடியும் சொல்றேன், பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் பரலோகத்துக்கு எத்தனை வாசல் தான், அதுக்கு மேல வாசல் கிடையாது. அந்த வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்ததற்கு பின்பு 12 வாசல்கள் இருக்கிறது. நேற்றைக்கு சாயங்காலம் சகோதரி மேரி அவர்கள் ஜெபிக்க வந்திருக்கும் போது அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த வாசல் உங்களுக்காக மட்டும்தான் திறந்திருக்கு, அல்லாட்டா எல்லாரும் இந்த வாசல் வழியாக தான், ஒரே வாசல்ல தான் உள்ளே என்ன செய்யணும், வர வேண்டும். ஏன் நான் இதை சொல்லி, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பல வாசல்கள் நமக்கு, பல ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கு. இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வான். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று. அப்போ பரலோகத்தில் நமக்கு நல்ல மேய்ச்சல் இருக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார். குழப்பங்கள் இல்லை, சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, மாம்சத்தின் கிரியைகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, வம்புகள் இல்லை, வாக்குவாதங்கள் இல்லை, வைராக்கியங்கள் இல்லை. அங்க கனி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஒருவன் அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை என்ன செய்கிறான், கண்டடைகிறான். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடிக்கிறதான ஒரு அனுபவம்.
உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியிலையும் ஆசீர்வாதம். நான் அதை அடிக்கடி சொல்வேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், மாம்சிக வாழ்க்கையிலையும் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அவர்கள் ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒன்று இல்லாமல் வாரார்கள். ஆனால் கர்த்தரை ஆராதிக்க 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 எல்லாம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய அனுபவம் அதுதான். என்னுடைய அனுபவம் அதுதான். கர்த்தரிடத்தில் நான் வரும்போது எனக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தரிடத்தில் வரும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனால் வந்து அவரை தியானிக்க தியானிக்க, அவருடைய தியானிக்கும் தியானம் எனக்கு எப்படி இருந்தது? இனிதா இருந்தது. அந்த இனிதான காரியத்தை தியானிக்க தியானிக்க இனிமையான ஆசீர்வாதங்கள் நம்மை உயர்த்துகிறது. இனிமையான ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. என் அன்பான தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறதான வார்த்தை என்னவென்றால், இது மாம்சிக பிரகாரமான ஆசீர்வாதம். இரண்டாவது, உள்ளும் புறம்பும் சென்று உள்ளான ஆசீர்வாதம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போகக்கூடாது. வெட்கம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அதுக்குதான் அவர் சொல்ற, நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் எத்தனையோ கோடிகள் சம்பாத்தியம் பண்ணிருக்கலாம், உலகத்துல பாதி சம்பாத்தியம் பண்ணிருக்கலாம், நாமி பேர்ல போட்டு 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 வாங்கியிருக்கலாம். ஆனா நாமி பேர்ல வாங்குறது அவங்களுக்கு சொந்தம் ஆகாது. நாமி கொஞ்சம் வைராக்கியமானாலும் தைரியமான ஆள்னா நீ என்ன வேணாலும் செஞ்சு பேர், அந்த சொத்து யார் பேர்ல இருக்கு? சொல்ல மாட்டேங்கல. என் பேர்ல என்ன செய்யுது? இருக்கு. என்னை வேணாலும் கொண்டுட்டு போ, என் பிள்ளைகளுக்காக அது போய் என்ன செஞ்சிடும்? சேர்ந்துங்கிற ஒரு வைராக்கியம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் இயேசு பரலோக ராஜ்யத்தை எந்த பினாமியின் பேர்லையும் அவர் சிருஷ்டிக்கவில்லை. அது பிதாவாகிய தேவன் இயேசுவின் பேரால் உருவாக்கி வைத்திருக்கிறார். இயேசுவின் பெயரால் அதை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை அல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவுக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவம் எவ்வளவு? இயேசு ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க 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 இந்த பூலோகத்திலே வெளிப்புறமாய் வாழ்வதற்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் அளவில்லாமல் நமக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு? அளவே கிடையாது. அளவில்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். காலையில் எழும்பின உடனே முழங்கால் போட்டு இன்னைக்கெல்லாம் சிலருக்கு காலையில் எழும்புறதே 7 மணிக்கு தான் காலையில். அது எதுக்கு? சிலருக்கு 10 மணிக்கு தான் காலை. அவங்களுக்கு சொல்ல, ரொட்டீனாக நீங்கள் காலையில் எழும்பி பழகும். காலையில் எழும்பி ஒரு சின்ன முழங்கால போட்டு கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணி ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? இதுதான் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. எவ்வளோதான் ஓடினாலும், பல மாதங்களுக்கு முன்பு, பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன், எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. காலையில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதான உறவு சரியா இருந்தா காலை சாயங்காலம் வரவு எப்படி இருக்கும்? ஆமாம், அதை புரிஞ்சுக்கிடுங்க. காலையில் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு சரியா இருந்தார். இன்னைக்கு அநேகருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே இயேசுவோடு கூட இருக்கிற உறவை சரியாய் வைத்துக் கொள்வது இல்லை, ஓடணும். அதான் அடிக்கடி நான் கடிந்து கொண்டே இருக்கிறேன். கடிந்து கொண்டு காலில் எழும்புற உடனே செல்லை ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, செல்லோடு உனக்கு நல்ல உறவு இருக்கு. அந்த செல்லை படைத்த தேவனோடு உனக்கு உறவு இருக்கா? இப்போ எல்லாரு கையிலையும் ஒரு கல் இருந்தால் என்ன எரிஞ்சிருவீங்க. அப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்ட்டு அவங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆட்கள், எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஆட்கள். காரணம் என்னென்னா, காலையில் எழும்பின உடனே உங்களுடைய உறவு சரியில்லை. பரலோகத்துக்கு போகணுன்னா காலையில் எழும்பின உடனே உறவு சரியாக இருக்கணும். அந்த உறவு யாரோடு இருக்க வேண்டும்? சொல்ல மாட்டேங்கிங்களே, வாயே சிலர் திறக்கலையே. அந்த உறவு யாரோடு இருக்கணும்? இயேசுவோட. அப்பா இயேசுவேண்டு எழும்பணும். அப்பா இயேசுவேண்டு சொல்லும்போது எல்லா இன்னல்களும் துன்பங்களும் நம்மை விட்டு கடந்து போய்விடும். அதற்கு மாறாக இன்பமும் சந்தோஷமும் காலையிலே நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, உள்ளும் புறம்பும் சென்று நீ மேய்ச்சலை என்ன செய்வாய்? கண்டடைவாய். அப்படி மேய்ச்சலை கண்டடைவதற்கு ஆலயத்துக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போனால் என்ன செய்ய முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆலயத்துக்குள்ள வரும்போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தையும், சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய ஆலயத்திற்குள்ளே வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சரி, சங்கீதம் 96 8வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அப்போ உள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டுன்னா நம்முடைய கையின் பிரயாசங்கள் இருந்தால் கர்த்தர் கட்டுவார். இல்லையா? நம்முடைய கையின் பிரயாசங்கள் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுவார். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பையனுக்கு 21 வயசு 22 வயசு 23 வயசு ஆகிட்டுன்னா பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒருத்தர் அப்படி சொல்ல மாட்டேங்கிங்களே. பெற்றோர்கள் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கிறார்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? படிக்க வச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு, என்னது வரணும்? அதை எதிர்பார்க்கலன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்களே சோம்பேறி ஆக்குறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சின்ன வருமானமாவது வரணும். மரத்தை நட்டாச்சு, வளர்த்தாச்சு, வளர்த்ததுக்கு அப்புறம் எதை எதிர்பார்க்கிறோம்? நாமளாம் எதிர்பார்ப்பேன். அது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பையனா இருக்கட்டும், கரெக்டாக எதிர்பார்ப்பேன். கல்யாணம் முடியுது வரைக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்பது நியாயமானது அல்ல. எதற்காக இதை சொல்றேன்னா, அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையோடு அவருடைய சமூகத்திற்கு என்ன செய்யணுமா? காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் என்ன செய்யணும்? இங்கே காணிக்கையை கொண்டு வந்து பிரவேசிக்கிறோம். இந்த காணிக்கை பெட்டியில் போட்ட உடனே கம்ப்யூட்டரில் அக்கௌண்ட் இது என்ன அக்கௌண்ட்டு? சொல்ல மாட்டேங்கிங்களே. இது என்ன அக்கௌண்ட்டு? ஆமாம், பரலோக அக்கௌண்ட்டு. இங்கே போட்ட உடனே அங்கே என்ன செஞ்சிடும்? கிரெடிட் ஆகிரும். ஏடிஎம்மில் இருக்குல்ல, ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் பணத்தை போடுதீங்க, அந்த பணத்தை போட்டால் அடுத்த செகண்டே எங்கே கிரெடிட் ஆகிருது? சொல்ல மாட்டேங்கிங்களா? சொல்லுடா, நீ தான் வாய் திறந்து சொல்ல. அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சிடுது? கிரெடிட் ஆகிடுது. கிரெடிட் ஆகிட்டு நம்ம பேலன்ஸ் கரெக்டாக என்ன செய்யுது? இருக்கு. அதே போல தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை கர்த்தர் பார்ப்பார். அந்த அக்கௌண்ட்டை என்ன செய்யுது? கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்க, உன் பாக்கெட் மணியிலையும் கர்த்தருக்கு நீ கொடுத்து பழகுனா வரும் நாட்களில் நீ பெரிய ஸ்தானத்துக்கு போவ. அல்லேலூயா. யாற்றையும் வந்து நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இது வரைக்கும் இந்த சபையில் எத்தனையோ பேர் தசம பாகம் கொடுக்குறாங்க, காணிக்கைகள் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கொடுக்காம இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. வசனத்தை சொல்லுவேன், அதோட சரி. ஏன்னா நீங்க வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தின் படிகாரம் வாழுங்க. உங்க பிள்ளைகளை வசனத்தின் படிகாரம்
கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் கொடுக்க வையுங்கள். அல்லேலூயா. கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நம்ம விஸ்வாசி ஒருத்தருடைய வீட்டில் இல்லை, இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல தான் வந்து பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஜெபம் சொன்னார். அவங்க சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? ஏய், வேலைக்கு போன உடனே முதல்ல ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். அந்த பாப்பா இங்கே தான் இருக்கிறா, எனக்கு தெரியும். வேலைக்கு போன உடனே முதல்ல என்ன செய்யணும் சொல்ல மாட்டேங்க. உங்கள் பிள்ளைகளை சரியாக நீங்கள் வளர்க்கலன்னா ஆண்டவருக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். அதை நினச்சிக்கிடுங்க. சரியா என்ன செய்யணும்? வளர்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள். 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல காரியம் என்ன? பிரவேசிக்கும் போதே நம்ம சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கா போகும்போது வெறுமையாக போக முடியுமா? வெறுமையாக போனால் வாசல்ல நிப்பாட்டிட்டு போவாங்க. எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் என்ன செய்யணும்? நான் இப்போ வெளியில் புறப்பட்டுட்டேன், நான் என்ன செய்யணும்? அவசரமா நீங்கள் போகும்போதே கையில் சொல்ல மாட்டேங்கிங்களே, கையில் ஒரு பேக்கு தெரியுத மாதிரி வச்சுக்கணும். அதுதான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது நல்ல வெள்ளச்சட்டை போட்டு இருக்கிறதுலையே பெரிய தாள் தெரியும்படி வச்சுருந்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய விசாரிப்பே வேற விதமாக என்ன செய்யுமா? இருக்குமா? என் அன்பு தேவனுடைய ஜனமே, இதை நான் எதற்காக சொல்றேன்? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அல்ல, கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அமிக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் என்ன செய்யுங்கள்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். மக்களுடைய சபையார் ரொம்ப முடியாம இருந்தாங்க. அவர்கள் தங்களுக்கு இருந்த தரித்திரத்திலையும் கர்த்தருக்காக என்ன செய்தார்களா? மன உற்சாகமா என்ன செய்தார்களா? கொடுத்தார்களா? அப்போ உள்ள பிரவேசிக்கும் போது ஆண்டவர் அநேக வாசஸ்தலங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாசஸ்தலம் அழகாக இருக்கணும்னா, நம்முடைய வாசஸ்தலங்கள் அழகாக இருக்கணும்னா, நான் ஒரு வீட்டில் நான் கேள்விப்பட்டேன், அவங்க அந்த பிள்ளைக்காக வீடை கட்டுதாங்க. 3 பேரோ 4 பேரோ வீடை கட்டுதாங்க. கெட்டியாச்சு. ஏய், உனக்கு அந்த வீடு இல்லை, நீ கொடுத்ததுல அந்த வீடை கட்டியிருக்கு, நீ அவ்வளோதானே கொடுத்த, நீ எவ்வளோதான் கொடுத்த, நீ கொடுத்ததுல அந்த வீடை கட்டியிருக்கு. 3ஆவது ஒருத்தன் வந்தானா, அவன் பார்த்தானா, ஏப்பா என் வீடு எப்படி இருக்கு? இந்த 2 பேரும் கேட்டானா, ஏய், உன் வீடு மட்டும் உங்க அப்பா உன் மேல எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. எங்க மேல பிரியமா என்ன செய்யல? இல்ல. அவன் சொல்லிட்டானா, எனக்கு தெரியாதுப்பா, அப்பா என்ன செஞ்சிருக்காரு, அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற அப்பாவும் கட்ட போறாரு. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? பெறுவார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் நீ அதிகாரியாக என்ன செய்வாய்? மாற்றப்படுவாய். அவருடைய ஆலயத்திற்குள்ள வரும்போது வெறுமையாய் வரக்கூடாது. பிரவேசிக்கும் போதே ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிக்க வேண்டும். நல்ல துதியோடு பிரவேசிக்க வேண்டும். பூலோகத்துல காணிக்கைகள் செலுத்துகிறோம், பரலோகத்தில் ஒரு காணிக்கை செலுத்தப்படுகிறது. அது என்னவென்றால் ஸ்தோத்திர பலிகள். 24 hours. அங்க தூக்கமும் கிடையாது, அங்க சாப்பாடும் கிடையாது, அங்க தண்ணியும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவியின் தேவன் என்ன செய்வார்? அவர் ஆராதிக்க ஆராதிக்க எல்லாம் தானா என்ன செய்ய நடக்கும். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வேன்னா, நம்ம பிரவேசிக்கும் போது நம்முடைய கையில் அபிஷேகம் இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் போது எது இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? அங்க யெகூ என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறாரு. இப்ப எலிசா தீர்க்கதரிசி அவருடைய வேலைக்காரன் அனுப்புதாரு, ஏய், ஒரு பாட்டல்ல ஒரு குப்பியில தைலத்தை எடுத்துட்டு போ,
எண்ணெய் எடுத்துட்டு போ. நீ போன உடனே அங்கே எகு இருப்பான். எகுவை பார்த்த உடனே அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிடு, அறை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே இந்த தைலத்தை அவன் தலையின் மேலே என்ன செய்ய ஊத்து. வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, இந்த தைலம் நம்முடைய தலையில ஊத்தணும்னா சப்பானியா இருக்கக்கூடாது, எலும்பணும். எழுந்து உள்ள என்ன செய்யணும்? பிரவேசி. அதனால்தான் இயேசுநாதர் சொன்னதான ஒரு வார்த்தை, நீ உன் அறை வீடை பூட்டிக் கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, வெளியிலே வரும்போது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை கட்டளையிடுவார். அல்லேலூயா. பூட்டிட்டு ஜெபம், பூட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முன்னோட்டி நான் என்னுடைய சேரில் உட்காந்து தோத்திரம் பண்ணிட்டோம்னா கதவுலாம் திறந்து கிடக்கும். இப்போ கதவு ஒரு நாள் இந்த வசனத்தை சொன்னதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்குள்ளே ஜெபம் வரும்போது 2 ஜன்னல் திறந்திருக்கும். நான் சில நேரத்தில் நான் தூங்குதுன்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. என் பாட்டில் உட்காந்து தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பேன். கதவு எப்படி இருக்கும்? பூட்டி இருக்கும். சரி, கதவு பூட்டி இருக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்ல, நீ வந்திருக்கல்ல, அவள் பூனை போல வருவா. ஏதா டப்புண்டு சத்தம் கட்டிச்சுன்னா படுத பாடு பெரும்பாடாக இருக்கும். மெதுவாக வந்து திறந்து அதை ஜன்னலை தொடச்சிட்டு இருப்பான். அப்புறம் நானாக முடிச்சுட்டு தான் நீ எப்போ வந்தேன்ட்டு கேட்பேன். எதற்காக சொல்றோம்னா, அங்கே யெகூ என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை ஆண்டவர் உயர்த்த சித்தம் கொண்டார். உயர்த்த சித்தம் கொண்டதுனால அங்கே எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனை அனுப்புகிறான், தன் ஊழியக்காரனை அனுப்புகிறான். அவன் கையில ஒரு தைலத்தை கொடுத்து அவன் தலையில ஊத்துண்டு சொல்றாரு. ஊத்துனதற்கு பின்பு அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக உயர்த்துகிறது. அதே போல ஏன் அறை வீட்டிற்குள்ள போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்மை உயர்த்துவதற்கு பரலோகத்திலிருந்து அபிஷேகம் நம்முடைய தலையின் மேலே வந்து இறங்கும். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷைகளை பேசிச்சோம். ஆவியில நிரம்பி என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களை ஆவியில நிரப்பி இருப்பார் என்றால், அபிஷேகத்தை கொடுத்திருப்பாருன்னா அதில் நிரம்பி கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும்? ஜோம். சிலருக்கு சத்தமாக ஜோமன்னா வந்துடும். என்னை மாதிரிப்பட்ட ஆளுக்கு அமைதியாக ஜோமன்னா வந்துடும். 2 விதமான ஜெபங்கள் இருக்கு. 2 விதமான ஜெபங்கள் இருக்கு. அப்போ அந்த அறை வீட்டுக்குள்ள போன உடனே ஜெபிக்கணும், அந்த பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் விருப்பம் நமக்குள்ள வந்த உடனே உள்ள வரும்போதே ஒரு தைலம் நமக்கு நேராய் பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. ஒரு தைலம் நமக்கு நேராய் என்ன செய்கிறது? ஊற்றப்படுகிறது. அந்த ஊற்றப்படுகிற தைலத்தின் அபிஷேகமானது நம்மை நிரப்பிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகிறது என்றால், எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை உயர்வின் பாதையிலே நடத்த போகிறது. உயர்வின் பாதையிலே என்ன செய்ய போகிறது? நடத்த போகிறது. நடத்தணும்னா வாழ்க்கையில் அபிஷேகத்தை, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. ஏசாவை போல ஆசீர்வாதத்தை இழந்து மறுபடியும் அவன் கண்ணீரோடு தேடி அவனுக்கு என்ன செய்யல? நல்ல என்னைய கவனிங்க, கண்ணீரோடு தேடி அவனுக்கு என்ன செய்யல? கிடைக்கல. எவ்வளவோ கண்ணீரோட தேடணும். ஒன்றை நாம் இழந்து விட்டால் அதை திரும்ப பெறுவது ரொம்ப கடினம். இழக்காமல் அதை பிடித்து கொள்வது, அதை பற்றி கொள்வது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த அறை வீட்டுக்குள்ள போனேன். எல்லா சேனாதிபதிகளும் இருக்கிறாங்க. எல்லா சேனாதிபதிகளும் இருக்கும்போது அவன் கேட்கிறான், எங்களுக்குள்ள யாரப்பா அறை வீட்டுக்குள்ள கூப்பிடுத? சேனாதிபதியாக யெகோவா உண்மைதான். உங்களை காட்டிலையும் என்னை காட்டிலையும் எவ்வளவோ நல்லவர்கள், வசதியானவர்கள், திறமையானவர்கள் உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் எல்லாம் கூப்பிடல, உங்களையும் என்னையும் கூப்பிட்டு அவருடைய தைலத்தை நம்முடைய தலையின் மேல் வார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தைலத்தை நம்முடைய தலையின் மேல் என்ன செய்கிறார்? வார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் வாரிக்கிறார் என்றால், உள்ளும் புறம்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, அந்த புறம்பான ஆசீர்வாதம் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். எந்த ஸ்தானத்தில் இருக்கணும்? உயர்ந்த ஸ்தானத்தில். உள்ளான ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மகிமைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் என்னையும் நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சாத்தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் கண்ணில் காமிப்பான், பரலோகத்தை மறைச்சிருவான். எதை மறைச்சிருவான்? சொல்ல மாட்டேங்கல. எதை மறைச்சிருவான்? பரலோகத்தை டோட்டலாக என்ன செஞ்சிருவான்? மறைச்சிருவான். ஆனால் இயேசு இம்மைக்குரியதையும் கொடுப்பார், மகிமைக்குரியதையும் கொடுப்பார். அதனால தான் அவர் சொன்னார், உன் சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்கள்? பயப்படுங்கள். 2 விதமான ஆசீர்வாதம் அவரிடத்துல இருக்கு. உள்ளும் புறம்பும் சென்று நீ மேய்ச்சலை என்ன செய்வாய்? கண்டடைவாய். அதற்கு அபிஷேகம் நம்முடைய தலையின் மேலே ஊற்றப்படுகிறது. நம்முடைய அபிஷேகம் நம்முடைய தலைக்குள் என்ன செய்கிறது? ஊற்றப்படுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா வேலைக்குள்ள பிரவேசிப்பதற்கு நோவாவுக்கு மட்டும்தான் என்னது கிடைத்தது? ஆமா, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வம்சத்துல, நம்முடைய இனத்துல நம்மளை காட்டில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பரலோக பிரவேசம் உங்களுக்கு எனக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நோவாவை பார்க்கும்போது எல்லாரும் பைத்தியக்காரன்ட்டு தான் சொன்னாங்க. அனுபவிக்க தெரியாது. என்ன சொல்லியிருப்பாங்க? சில சொல்றாங்களே, உலகத்தை அவங்களுக்கு என்ன செய்யல, அனுபவி ராஜா அனுபவின்ட்டு இந்த பூலகத்திலேயே ஆண்டவர் வச்சுட்டு, அனுபவியாமல் தன்னை தகுதி உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் அடக்கம் உடையவர்களாய் எவர்கள் ஜீவித்தார்களோ அவங்கள மட்டும் இயேசு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவி செய்வார். அங்கே அப்படிதான் நடந்தது. அந்த வேலையை செய்வதற்கு நானும் அந்த இருமலுக்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணிப்போம். வந்தது போக மாட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்றேன். எத்தனையோ பேரோ பரியாசம் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆண்டவர் யார் ஆண்டவரை இருக்க பிடிச்சாங்களோ அவங்கள பாதுகாத்து என்றைக்கும் அவரோடு கூட வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நீங்க 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரர் மனைவியும் வேலைக்குள் என்ன செய்யுங்கள். பாருங்க, வேலை என்பது பரலோகம். அசுத்தம் நிறைந்தவங்கள நம்ம போனதுக்கு அப்புறம் கதை தட்டுவாங்க. ஐயா அப்பா, அவனுக்கு கேட்கவே கேட்காது. அவங்க எங்க போயாச்சு? போறதுக்கு 2 இடங்க. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். பரலோகத்துக்கு போயாச்சுன்னா இந்த பூலோகத்துல மூச்சை விடுது அந்த சனமே தேவ தூதர்கள் வந்து கொண்டு போயிடுவாங்க. நரகத்துக்கு போறாங்கன்னு அவங்க சரீரம் கடந்து வதைச்சுக்கிட்டே கிடக்கும். அந்த வதைப்புகள்லாம் இல்லாம நொடி பொழுதுல பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட
அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைகளை ஞானமாக வளர்த்துருங்க. பிள்ளைகள் காலையில் வசனம் வாசிக்கிறாங்களா? பிள்ளைகள் காலையில் எழுமணுன்னு ஜெபம் பண்ணுதாங்களா? அது ஆம்பளை பையனாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், 5 மணிக்கு மேலே உங்கள் பிள்ளை தூங்கிட்டு இருக்குன்னா அவங்க மேலே நீங்களே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வரவிடாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறீங்க. என்னடா பாஸ்டர் இவ்வளோ கடினமாக சொல்றாரு? நடக்கிற சம்பவத்தை பார்த்துக்கிடுங்க. மனுஷகுமாரன் வாசலருகே வந்து நிற்கிறான். காலையில் எழும்பணும். இவனை எலும்புனா எழும்ப மாட்டான். இப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கோம்ல, அங்கே காலையில் எலும்பு என்ன செய்யணும்? இந்த ஆயத்தம் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருக்குன்னா இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிருப்பான், எங்கேயோ என்ன செய்திருப்பான். நான் இன்னைக்கு வேடிக்கைக்காக இதை நான் சொல்லல. காலையில் எழும்பின உடனே நான் எப்பொழுதுமே என் பிள்ளைன்னு சொல்கிறது எப்படின்னா, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு போய் படுத்துக்க. எத்தனை மணிக்கு படுத்துக்க? தூக்கம் வராதில்ல. அதுக்குள்ள அம்மா 2 வேலையை சொல்லுவாங்க, அப்பா 2 வேலையை சொல்லுவாங்க. எல்லாம் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, காலையில உமக்கு நேராக ஆயத்தமாகி நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர்? மணவாளன் இயேசுவே, நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்கிற தாக நம்மிடத்துல வந்துட்டுனா அந்த பரலோக பேழைக்குள்ள நம்முடைய பேரை சொல்லி கர்த்தர் பிரவேசி என்பார். அல்லேலூயா. நம்முடைய பேரை சொல்லி கர்த்தர் அந்த பேழைக்குள்ள என்ன செய்ய? பிரவேசி என்பார். 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 7:1, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே. பாருங்க, ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பம் அனைத்தையும் எங்க கொண்டு போறாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே. அதுக்கு தான் பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து உங்க பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். யாரு தான்? ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் தான். ஏன்னா உங்க கூட தான் அவங்க விவரம் தெரியும் வரைக்கும் உங்களோடு கூட தான் என்ன செய்தாங்க. நீங்க சண்டை போட்டா அவங்களும் சண்டை போடுவாங்க. நீங்க சமாதானமா இருந்தா அவங்களும் சமாதானமா இருப்பாங்க. நீங்க தோத்திரம் பண்ணா அவங்களும் தோத்திரம் பண்ணுவாங்க. நீங்க வேத வாசித்தா அவங்களும் வேத வாசிப்பாங்க. நீங்க நல்லா சாப்பிட்டா அந்த பிள்ளைகளும் நல்லா சாப்பிடும். இந்த பிள்ளைகளுடைய கண்கள் யாரை பார்க்கிறது? அதுக்கப்புறம் தான் சபையை பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இயேசுவை என்ன செய்யும்? பார்க்கும். இங்க நோவா அதைத்தான் செய்தான். நோவண்டத்தில் கர்த்தர் சொல்றாரு, நோவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் எங்க பிரவேசியுங்க? பேழைக்குள். அந்த கால சத்தம் துணிக்கும் போது நம்ம பெத்த பிள்ளை ஒன்னாவது அந்த பரலோகத்தில் பிரவேசிக்க கூடாதபடி பாவத்தில் இருக்கக்கூடாது. என்ன அலையிலேயே சொல்ல மாட்டேங்குது. நான் சொல்லி பார்க்குறேன் பாஸ்டர், அவங்க கேட்க மாட்டேக்காமல நான் என்ன செய்யனா 10 நாள் சாப்பிடாம கிடங்க, உபவாசம் ஆகிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டு வார். சில பிசாசு போனோம் அப்படின்னா எதனால தான் போகுமா? உபவாசத்தினாலும். ஆமாம், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்ததியை உன்னை நான் எப்படி கண்டேன்? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக எப்படி கண்டேன்? ஆமா, பரலோகத்தில் பிரவேசிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமானா இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சும்மா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சும்மா போக முடியாது. நன்றா என்னை கவனியுங்கள். இயேசு எதற்காக ரத்தத்தை சிந்தினார்னா உங்களை என்னை நீதிமானாக்கி அவருடைய ராஜ்யத்திற்குள்ள போறதுக்கு. அல்லேலூயா. சிலர் ஆலயத்தில் இருக்கும்போது நல்லா கேட்பாங்க, ஆனால் உள்ள பிரவேசித்திருக்கிறதாங்கிறது அவங்க கிரியைகள் மூலமாக தான் வெளிப்படும்.
அவங்க கிரியைகள் மூலமாக தான் என்ன செய்யும், வெளிப்படும். உள்ள பிரவேசிக்கலன்னா கேட்ட காரியம் நமக்கு வீணா இருக்கும், தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு வசனம் இருக்கு. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவங்களுக்கு என்ன செய்யல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தெல்லாம் நமக்கு எதற்காக கொடுக்கிறாருன்னா, அந்த வருகையின் சத்தம் கேட்கும்போது பறந்து இயேசுவோடு கூட இருக்கணும். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவங்களுக்கு என்ன செய்யல. நான் அடிக்கடி சபையில சொல்லதான் செய்தேன், வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டுனா, வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டுனா, அந்த குருடன் பர்த்தேமி குருடன் இயேசு கூப்பிட்டார்னு சொன்ன உடனே மேலங்கியை உதறி தூர போட்டுட்டு இயேசுவின் இடத்துல ஓடி போனது போல வசனம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டுனா நம்ம எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடத்தில் ஓடி போய் விடுவோம். அல்லேலியா சொல்ல மாட்டீங்களா? போடைக்கு தான் மனசு இல்லாமல் தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பரலோகத்துக்கு வர போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் போயிடுவேன், என் குடும்பம் போயிடும், என் விசுவாசிகளும் போயிடுவாங்க. இதுக்கே அல்லேலியா சொல்லனா நீங்க எப்படி போக முடியும்? இந்த நல்ல வார்த்தைக்கே, வாக்குத்தத்தமான வார்த்தைக்கே சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லனா எப்படி நீங்க போக முடியும்? நான் டெய்லி என் குடும்ப ஜெபத்தில் முடிக்கும் போது இப்படித்தான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி வருகை இன்னைக்கு இருக்கும்னா என்னை எடுத்துக்கிடும், என் குடும்பத்தை எடுத்துக்கிடும், கர்த்தர் எனக்கு தந்த விசுவாச பிள்ளைகளை எடுத்துக்கிடும். இன்னும் சிலருக்கு கை உயரலன்னா உயர எப்படி போவ? பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னான்ட்டு. என் அன்பு தேவனுடைய சின்னமே தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் சொல்லப்பட்ட கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு என்ன செய்யல. எப்பா ஆண்டவரை நல்ல ஆராதினா அன்னைக்கு தான் எங்கேயா போய் நிற்கிறது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால தான் அங்கே போய் நிற்கிறோம். ஒருத்தன் வந்தான் ஏசுனாட்ட, ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னோடனே அவனுக்கு அவர் சொல்லிட்டாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷனுக்கு மண்ணுக்கு தலை சாக்கிய இடையிலப்பா போன்ட்டார். அவர் கூட ஒருத்தன் இருக்கான், ஏன்னா அவன் ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் கூட இருக்கான்ல ஒருத்தவன், ஆண்டவரே நான் முன்பு போய் என் தகப்பனாரை நான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அவனுக்கு பட்டுன்னு சொல்லிட்டார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னால. இயேசுநாதர் சின்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. ஆராதனைக்குரிய நாட்கள்ல ஒரு இடையூறுதல் வரும்னா எங்கேயாவது ஒரு ஆராதனைல கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு அங்கே செல்ல வேண்டும். எங்க போனோம்? கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி போய் இருக்கிற நேரத்துல இயேசு வந்துட்டாருன்னா உங்க நிலைமை எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாமளும் அதான் சிந்திப்பேன். அங்கே போகல பரவாயில்ல, கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்க, அப்புறம் போய் செய்கிறத செஞ்சிட்டோம்னா கேட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டோம்னா அது துக்கம் மாறிடும். ஆனால் இயேசுநாதர் துக்கப்பட்டால் அந்த துக்கத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. விசுவாசம் இல்லாமல் அவர்கள் கேட்டபடியினால், ஒருவேளை நீங்க சொல்லலாம், நானும் சொல்லலாம், ஆண்டவரே விசுவாசத்தோட தான் நான் கேட்கிறேன், அது பிரயோஜனப்படலையே. பிரயோஜனப்படலைன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க? பிரயோஜனப்படலைன்னா அது என்ன அர்த்தம்?
வசனத்தை கேட்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும், அப்புறம் மூணாவது ஒரு காரியத்தை அடிச்சு சொன்னாரு, அதன்படி செய்கிறவர்கள், அல்லவிட்டால் அதை கை கொள்கிறவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். அப்போ பரலோகத்துக்கு பிரவேசிக்கணும்னா வசனம் நமக்கு பிரயோஜனப்பட வேண்டும். வசனம் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படணும். மணவாளன் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மணவாளன் வந்து விட்டார். சொன்ன உடனே எல்லாரும் தடபுடன்னு நினைச்சாங்க. இந்த இந்நாட்கள் அப்படி இல்லை. அந்நாட்களில் முதலமைச்சர் வாராருன்னா 2 நாளைக்கு முன்னாலே போய் எங்கே காத்து கிடப்பாங்க? சொல்ல மாட்டேங்கிங்களா? ரோட்டில் காத்து கிடப்பாங்க. திடீர்னு ஒரு வண்டி வரும், வந்த உடனே இங்கே வந்து விட்டா தடபுடன்னு எந்திக்கும். நீ பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாம் அங்கங்கே போயிடும். மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்தாப்புல ஒரு வண்டி வந்துச்சு, முதலமைச்சர் இங்கே வந்து விட்டோம், தடபுடன்னு எந்திக்கும். கடைசி இவன் இப்படியே சொல்லி நம்மளை நோக அடிக்கிறான்ட்டு எல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்போ ஒருத்தன் வருவான், இந்த வந்து கொண்டு இருக்கிறார். சிலர் பார்ப்பாங்க, சிலர் அதே போலதான் இயேசு வருகிறான்னு சொல்லி கேட்டு எங்களுக்கு பிரயோஜனப்படலை பாஸ்டர், எங்கள் காதுக்குள்ள அந்த வார்த்தை போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். கதவு என்ன செஞ்சிச்சு? எப்படி நோவாட்ட வந்து எல்லாரும் கதவை தட்டி மாமா, மச்சான், அப்பா, ஐயா, பெரியப்பா, சித்தப்பா என்னெல்லாம் முறை உண்டு அவ்வளோலாம் சொல்லி தட்டி அவங்க கதவை தரேன்னா அவனுக்கு சத்தமே உள்ளே போகாதுல்ல. ஏசி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், அந்த டோரை அடிச்சுட்டு உள்ளே படுத்தாச்சுன்னா வெளியில் என்ன சத்தம் இருந்தாலும் என்ன செய்யாது. பரலோகம் ஏசி, சூப்பர் ஏசி. அல்லேலூயா. பரலோகம் எப்படிப்பட்ட ஏசி? சூப்பர் ஏசி. அங்கே போயாச்சுன்னா பூலகத்துலேருந்து எவன் கூப்பிட்டாலும் நமக்கு காது கேட்காது, எவன் கூப்பிட்டாலும் நமக்கு காது என்ன செய்யாது? கேட்காது. அங்கே பரலோக சத்தம், ஆவியானவரே அவர்களை நடத்தி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அதனால் ஆயத்தமாக இருந்தவர்கள் போய்விட்டார்கள். அந்த போகிறதன வாசலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தில், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த விசாலமான வாசல்ல வாழ தெரியாதியா அவனுக்கு, அனுபவிக்க தெரியாதுன்னு சொல்லி 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 அவங்க எல்லாரையும் மட்டம் தட்டுனாங்களா? அந்த மட்டம் தட்டுனதான அந்த நபர்கள் இப்போ விசாலமான வாசலில் கம்பீரமாக போகிறாங்க. விசாலமான வாசலில் போய் டபக்கண்டு கீழே விழுந்துட்டான். டபக்கண்டு எங்கே விழுந்துட்டான்? நம்ம பொன்ராஜி பாசையில் சொல்லுவோமே, டக்குண்டு கீழே விழுந்துட்டான். விசாலமான பாதையில் போய் டக்குண்டு என்ன செஞ்சிட்டான்? கீழே விழுந்துட்டான். இன்னொரு கூட்டம் வழி நெருக்கமாக இருக்கு, ஒரு ஆள் போகிறதுக்கே இடைஞ்சலாக இருக்கு. ஒரு ஆள் போகிறதுக்கே எப்படி இருக்கு? இடைஞ்சலாக இருக்கு. அதில் நெரிச்சுக்கிட்டு அங்கங்கே காயங்கள் வந்தாலும் அந்த காயத்தோடு போயிட்டு இருக்காங்க. அதான் இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறதா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். விளாத்தி குலத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இயேசுவை கண்டுபிடித்த சிலர் தான் இந்த கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தரை ஆராதிக்கிற இந்த சிலராகிய நாம் ஜீவனுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். கடைசியாக ஒரு பகுதியை வாசித்து நான் முடிக்க போறேன். அந்த சீயோனுக்குள்ள போறவங்க, அந்த பரலோகத்தில் போறதற்கு PhD படுத்திருக்கணும், அலட்டா வெரி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இல்லவே இல்லைங்க.
அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏசாயா 35 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பெரும் பாதை என வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் என படிப்பறிவு இல்லாதவையா. பேதுரு, யோவான், அன்ஸ்கூல்டு பீப்புள், படிப்பறிவு இல்லாதவர்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க. அந்த நாமத்தினால இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அதாங்க பரலோகவாசி. அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அந்த பரிசுத்தமான வழியில தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவதில்லை. காரணம், அந்த வழியில சிங்கம் இருப்பதில்லை, அந்த வழியில துஷ்டம் இருக்கும், போவதும் இல்லை, அங்க காணப்படவும் மாட்டாது. அங்க போறவங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மட்டும். யார் மட்டும்தான்? பரலோக ராஜ்யத்தில் போகணுமா? நீங்கள் சொன்ன வசனத்தை நல்லா உங்கள் இருதயத்தில் கொண்டு போய் அது பிரயோஜனப்படுதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ள பிரயோஜனப்படலைன்னா நான் சொல்ல விரும்பலை. கேட்ட வசனம் பிரயோஜனப்படும் போதுதான் மீட்கப்பட்டவர்கள் மட்டும் அந்த பாதையில் என்ன செய்வாங்க? நடப்பாங்க. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், இரட்சகரேசுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷனா, அந்த நாள் வெகு சந்தோஷனா. துதர்கள் கீதங்கள் பணிலே முழங்க, துயவர் வருகையில் ஆமென். நாளுமே நெருங்க ஆயத்தமுள்ளோ, ஆவியும் மகிழ்ந்திட அந்த நாள் வெகு சந்தோஷனா, அந்த நாள் வெகு சந்தோஷனா. பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், இரட்சகரேசுவை கண்டிடுவேன் நான், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், அவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், அவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், இரட்சகரேசுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷனா, அந்த நாள் வெகு சந்தோஷம். ஒரு விஷயம் கூட, பறந்திடுவேன் நான் சந்தோஷமாய், ஆமே, பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்தே. விண்ணவர் சேனை வரப்போகிறது, கீழே இருக்கிற நாம் பறந்து போக போகிறோம். அந்த நம்பிக்கையுடையவர்கள், அந்த பரலோக பிரவேசத்துக்கு உரிய நம்பிக்கையுடையவர்கள் நல்ல கரங்களை கொட்டி பறந்திடுவேன் நான், இரட்சகரேசுவை கண்டிடுவேன் நான், அந்த நாள் வெகு சந்தோஷனா, அந்த நாள் வெகு சந்தோஷனா. துதர்கள் கீதங்கள் பணிலை முழங்க, துயவர் வருகையில் நாளுமே நெருங்க, துதர்கள் கீதங்கள் பணிலை முழங்க, துயவர் வருகையில் நாளுமே நெருங்க, ஆயத்தமையோ அவையும் மகிழ்ந்திட அந்த நாள் வெகு சந்தோஷனா, அந்த நாள் வெகு சந்தோஷ.
எல்லாரும் 2 கரையும் தலைக்கு மேலாக கட்டி, நான் பறந்திடுவேன், நான் ரட்சகர் இயேசுவை கண்டிடுவேன், நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், நான் விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், நான் ஆமென். விண்ணவர் சேனையோடு பறந்து போயிருந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா ஆவியில நிரம்பி பாடுங்கள். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன் நான், விண்ணவர் சேனையோடு பறந்திடுவேன் நான், ரட்சகர் இயேசுவை கண்டிடுவேன் நான். அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள், அந்த நாள் வெகு சந்தோஷ நாள். அந்த நாளுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆவியான தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த நாளுக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீர் வருகிறீர் என்று சொன்னவுடனே நான் உடைய வருகையில வந்து நிற்க வேண்டும், உடைய வருகையில வந்து நான் நிற்க வேண்டும். நான் ஆயத்தமாய் ஜீவிப்பேன். I am ready to meet you. நான் உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பேன், உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருப்பேன். அந்த பரலோக பிரவேசத்துக்கு நான் தூரமானவன் அல்ல, நான் சமீபமானவன், நான் அதற்கு உட்பட்டவன், அதோடு கூட நான் வாழ்கிறவன். பரலோக சந்தோஷம் தான் என் வாழ்க்கையின் உச்சக்கட்டம். அந்த உச்சக்கட்டமான சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த சபையில் அநேகருக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, நீர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை உடைய சமூகத்தில் வைத்து விட்டேன் கர்த்தாவே. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படுகிறதோ தெரியவில்லை, ஆனால் கேட்ட யாவருக்கு அது பிரயோஜனப்படும்படியாக அந்த வார்த்தையானது உங்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்க நாட்களில் உங்களுடைய வருகை இருக்கும் என்றால் நாங்கள் யாவரும் ஜாக்கிரதையாயிருந்து பரலோகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியது. எங்களை மறுரூபப்படுத்தும், கிருபை கொடுக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.